ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள், ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ்க்கு புளி, உடச்சி விடுறதுக்கு 3 முட்டை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், கடுகு, இதுவும் போட்டுக்கலாம் நீங்கள், வெந்தயம் வேணும்னா, அப்புறம் அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக புளிக்குழம்புக்கு விடுற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு நல்லா காஞ்ச வரும்போது சீரகமும், நான் இன்றைக்கி கொஞ்சமாக கருவேப்பிலையும் போடுறேன். நல்லா அது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு அண்ட் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது 3யும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது நம்ம இதில் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் அண்டு 4 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். எனக்கு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தேங்காயெலாம் கடைசியில் அரைச்சி விடுவோம் இல்லையா, அதனால இந்த 4 ஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி மசாலா ரொம்ப அடிப்பிடிச்சி கருகிற ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா நல்லா வெந்துடுச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம புளியை கரைச்சி விட போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம நார்மலாக புளிக்குழம்புக்கு வைக்கிற மாதிரி தாங்க. சின்ன சைஸ்க்கு புளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி வச்சுக்கோங்க. அந்த இது நல்லா புளியும் கொதித்து வர சமயம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தேங்காய் அரைச்சி விட போகிறோம். நான் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காயில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த அரைச்ச விழுதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதித்து வர வரைக்கும் விட்டுடுங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா அந்த தேங்காய் புளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வர்றதுக்கும் போது நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு முட்டையாக தான் உடச்சி ஊற்றணுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முட்டை அப்படியே உடையாமல் அழகாக உருண்டையாக வரும். ஸோ நீங்கள் இந்த கொதிக்கும் போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த முட்டை நல்லா பாயில் ஆகி ஓரளவுக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுத்த முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நீங்கள் எல்லா முட்டையும் ஒன்றா உடச்சி ஊற்றிங்கன்னா உடஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இப்போ ஒவ்வொரு முட்டையாக வெயிட் பண்ணி உடச்சி விட்றோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 முட்டை விடுறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் முட்டையை உடச்சி விட போகிறேன். ஸோ உடச்சி விட்டுடுங்க. நீங்கள் இதே இன்னும் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உடச்சி விட்ட உடனே அதை நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மஞ்சக்கரு நல்லா கிளறி குழம்புக்கு ஃபுல்லாக திக்காக கிடைக்கும். அது நீங்கள் சப்பாத்தி இல்லை பரோட்டா அந்த மாதிரி இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் குழம்பு அண்ட் அதில் முட்டை இருக்க மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. சாதம், தோசை, இட்லி அண்டு சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி முட்டையை நல்லா உடச்சி விட்டுடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு முட்டையை அடிச்சுட்டு கூட நீங்கள் குழம்புல ஊற்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.